தனுஷ் அவர்கள் இயக்குனராக மீண்டும் களமிறங்கியிருக்கும் திரைப்படம் தான் இட்லி கடை. டான்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான இந்த படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி ஆயுத பூஜை விடுமுறையை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. படத்துல தனுஷ் அவர்களுடன் இணைந்து அருண் விஜயுமே நடிச்சிருக்காரு. என்னை எறிந்தால் படத்திற்கு பிறகு அருண் விஜய் அவர்கள் இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்காரா. தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிக்கிறாங்க அப்படின்றதுமே இந்த படம் ஒரு அதிரடி ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே முதல்ல நினைச்சாங்க. ஆனால் இந்த படத்தை ஒரு சிறந்த ஃபீல் குட் படமாக ரசிகர்களுக்கு கொடுத்திருக்காராம் தனுஷ் அவர்கள். ஃபீல் குட் படங்கள் அப்படின்னாலே சமீப காலமாக தமிழ் ரசிகர்கள் விரும்பி பார்க்கறாங்க. அந்த வகையில இட்லி கடை அப்படின்ற ஃபீல் குட் திரைப்படம் தமிழ் சினிமா ரசிகர்களை கொண்டாட வச்சிருக்கா. தனுஷ் ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுமே இந்த படத்தை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில இட்லி கடை படம் வெளியாகி 2 நாட்கள் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் படத்திற்கு நல்ல விமர்சனங்களுமே வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா 2 நாள் முடிவுல இந்த திரைப்படம் உலக அளவுல கிட்டத்தட்ட 60 கோடி வரை வசூல் பண்ணிருக்கா. ஒரு ஃபீல் குட் திரைப்படம் இந்த அளவிற்கு வசூல் வருவது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுவதால இதனை தனுஷ் அவர்களுடைய ரசிகர்கள் சோஷியல் மீடியாக்கள்ல வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் பற்றி மற்றும் ஒரு தகவலுமே சோஷியல் மீடியாக்கள்ல காட்டுத்தீ போல பரவிட்டு இருக்கு. தனுஷ் அவர்கள் இட்லி கடை படம் மட்டுமல்ல இன்னும் 2 அல்லது 3 திரைப்படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு. இந்த வேளையில தற்போது தனுஷ் அவர்களுடைய 2வது திருமணம் பற்றிய தகவல் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. தனுஷ் அவர்களுக்கு விவாகரத்து நடந்து கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இருந்தாலுமே இவ்வளவு நாளாக தனித்தனியாக வாழ்ந்து வந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் 2வது திருமண முடிவு எடுத்திருப்பது அவருடைய ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே அதிர்ச்சியில உள்ளாக்கி இருக்கு. சோ கிட்டத்தட்ட 2வது திருமணத்திற்கான வேலைகளுமே முடிச்சிருச்சான். சோ இந்த 2வது திருமணத்துல சூப்பர் ஸ்டாருமே கலந்து கொள்வாரா அப்படின்னு ஒரு சில ரசிகர்களுமே கேட்டுட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.